வேட்பாளர் மேடையில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வேர்குழம்பி சந்திப்பு பகுதியிலே நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயமானதற்கு காரணம், இதற்கு முன்னாடி நம்ம ஆண்ட கட்சிகள் சரியாக செயல்படவில்லை. அவர்கள் சரியாக செயல்பட்டிருந்தால், நாட்டினுடைய நிர்வாகத்தை சரியான போக்கிலே கொண்டு சென்றிருந்தால், நாம் தமிழர் கட்சி என ஒரு கட்சியை தோன்றி இருக்காது. அது இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்று உங்கள் முன்னால் நிற்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. அப்படி என்னென்ன நாசகரங்கள் இந்த அரசாங்கம் முன்னாடி செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு 5 தலைப்புகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பா அதுல 5வது தலைப்பு பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அரசு ஏன் மதுக்கடைகளை மூடல அப்படின்னு ஒரு கேள்வி. திமுக அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது என்னுடைய ஆசையோ நாம் தமிழர் கட்சியினுடைய ஆசையோ மட்டுமல்ல. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல மற்றும் தமிழகம் எங்கும் போட்டியிட்ட திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே தங்களுடைய வாக்குறுதிகளா அவங்க கொடுத்திருந்த ஒரு வாக்குறுதி என்னன்னா, ஏழை மக்களின் உயிரை உறிஞ்சும் அரக்கன் இந்த மதுவை நாட்டை விட்டு அகற்றுவோம் என்று. 2016ல அரக்கனா இருந்த மது இப்போ அரக்கனா இவங்க கண்ணுக்கு தெரியல போல. இவங்க இந்த மது ஒழிப்பு விஷயத்துல செஞ்ச ஒரே ஒரு சாதனை, 2016 தேர்தல் வாக்குறுதியில மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. 2021 தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதி பட்டியலில் இருந்து இந்த மது ஒழிப்பை எடுத்துட்டாங்க. மற்றபடி மதுவை ஒழிக்க இவங்களால முடியல. ஏன் இந்த மதுவை ஒழிக்காம இருக்காங்க அப்படின்னா, மது இல்லாத ஒரு தூய சமுதாயத்தை உருவாக்குவது இவர்களது நோக்கம் அல்ல. மது இல்லாத ஒரு தூய சமுதாயத்தை உருவாக்கினால் அப்புறம் யார் இவங்களுக்கு ஓட்டு போடுவோம்? இவங்களை ஓட்டு போட்டு இந்த நாற்காலியில உட்கார வைக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? மது போதைக்கு அடிமையாகி இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் 200 ரூபாய்க்கும் கோட்டிற்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு சிந்தனை. மது இல்லாத ஒரு தூய சமுதாயத்தை படைத்து விட்டால் எல்லாரும் சிந்தனையாளர்களாக மாறிடுவாங்க. சிந்திக்க தொடங்கினா சிந்திக்கிறவையவே இவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையே மாறிவிடும். பிறகு நம்ம மக்களை எல்லாம் ஒரு அழகான பொய் சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த பொய் என்ன அப்படின்னா, மதுவினால் வருகின்ற வருமானத்தை கொண்டுதான் அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய பச்சை பொய் அப்படின்றத நான் சொல்லல. 2021ஆம் ஆண்டு நீதிபதி கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அப்படின்ற நீதிபதிகள் 2 பேரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கூற்றுப்படி என்ன இருக்குன்னா, 2021ல ஆண்டொன்றுக்கு 30,000 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து வருமானமா அரசுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கும். அப்போ 30,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் வரும்போது, அதனால குடி நோயாளிகளால மருத்துவமனைகள்ல ஏற்படுற சுகாதார பிரச்சனைகளுக்கு அரசு மருத்துவமனைகள்ல வழங்கப்படுகின்ற மருத்துவத்தின் சேவை மட்டும் 30,000 கோடி ரூபாய். அது போக மது அருந்திவிட்டு சாலையில போகும்போது உயிரிழக்கிறது, சாலை விபத்துகள், அரசுக்கு சொந்தமான நிலங்கள் சேதப்படுத்துறது, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறது, இது போன்ற அசம்பாவித சீர்கேடுகளுக்கெல்லாம் அரசு மொத்தமா செலவிடுற பணம் 30,000 கோடி ரூபாய். அப்படி 30,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிற இந்த மதுபான கடைகள்ல இருந்து 60,000 கோடி ரூபாய் சுகாதார கேட்டுக்காக செலவு பண்ணி கொண்டிருக்கிறது. அதாவது தங்களுடைய பாக்கெட்ல இருந்து, அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து 30,000 கோடி ரூபாய் நஷ்டப்பட்டு இந்த மதுக்கடைகளை நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, மதுக்கடைகள் இருந்தால் மட்டும்தான் மக்கள் மேலும் மேலும் குடிப்பாங்க. குடிச்சிட்டு போய் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த தன்னுடைய மக்களை குடிக்காமல் சுய புத்தியோடு வாழ வைக்க முடியவில்லை. இவரு எங்க எல்லா இடத்துலயும் சொல்றாரு, தமிழகத்தை நான் தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு. நம்ம முதல்வர் எங்க போனாலும் முதல்ல ஆரம்பிச்சிருவார், தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னு. ஊரா நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க, நான் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழினம், நான் நெஞ்ச நிமித்தி சொல்வேன், நான் தமிழன், அதனால நான் நெஞ்ச நிமித்தி இருப்பேன். இவர் யார் என்ன தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்றதுக்கு? 50 ஆண்டு கால தமிழனுடைய வரலாற்றை 50 ஆண்டு கால திராவிடத்துக்குள்ள அடைச்சு வச்சு நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி
பீத்திக்கிற இந்த முதல்வர் இல்ல நம்மள தலைகுனிய விடாம பாதுகாத்துக்கிறது. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வர்க்கம் நாங்க தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் அப்படின்ற நோக்கத்துல நாங்க சொல்லுவோம், நாங்க தலைகுனிய மாட்டோம் அப்படின்னு. அப்புறம் இன்னும் நம்ம மண்ணின் மகன் ஒருத்தர் வீடியோ போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறார். அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருக்கு பேர். எம்எல்ஏவா இருக்கும்போது இங்கே பல நாடகங்கள் ஆடி இன்னைக்கு அமைச்சர் பதவிக்கு வந்துட்டார். இப்போ என்னுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீலன் இருக்காரு. சுருளோடு ஊராட்சியிலேருந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சுருளோடு ஊராட்சியில் திமுக தான் ஊராட்சியிலும் ஆளுறாங்க. நம்ம அமைச்சரும் திமுகவை சார்ந்தவர் தான். ஒரு 60 முறை கடந்த 5 ஆண்டுகள்ல 60 முறை சீலன் சுருளோடு ஊராட்சிக்குள்ள வந்திருப்பாரு. ஒரு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் தான் வேட்பாளராக இருந்தாரு. இப்போ இவர் தான் வேட்பாளர். மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்க ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதெல்லாம் 60 முறை எங்கள் ஊராட்சிக்குள்ள வந்து காலடி எடுத்து வச்சிருப்பாரு. அமைச்சர் மனோ தங்கராஜ் 2 முறை வந்திருக்கிறாரு. 2ம் திருமண நிகழ்ச்சிகள். 2 முறையும் அவருடைய கட்சிக்காரங்களுடைய திருமண நிகழ்ச்சிக்காக வந்தாரு. இன்னொரு முறை கிராம சபைக்கு வந்தாரு. கிராம சபைக்கு வந்து அழகா அவரு வந்தாவா போயிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்திருந்தாரு. அவர் முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நாங்க அடுக்கின கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் அவசரமா கிராம சபையை முடிச்சுட்டு அவசரமா காரில் புறப்பட்டு போனாங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட கேள்விகள் நானும் அண்ணன் சீலன் அவர்களும் உண்டு, இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிர்வாகிகளும் உண்டு. இந்த கனிம வள கொள்ளையை பத்தி ஒரு 10 கேள்விகள் கேட்டிருப்போம். ஒன்றுக்கு கூட சரியாக பதிலளிக்க முடியாமல் திணறியபடி அமைச்சர் மனோ தங்கராஜ் அங்கிருந்து அவசரமா காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். இப்போ இனி தேர்தல் நெருங்கி வரும் காலத்தில் அங்க முல்லை பூங்கான்னு ஒரு பூங்கா அமைக்கிறேன்னு அழகா வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு வீடியோ போடுறாரு. எதற்காக அப்படின்னா 4.5 ஆண்டுகள் தூங்கியாச்சு. இப்ப நான் களத்துல இருக்கிறேன். சீலன் வந்து 4.5 ஆண்டுகளா ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீதியா Facebookல ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்ததை பார்த்தேன். அண்ணனுடைய பதிவுகளுக்கு கீழே, அதாவது கோதையார் பகுதியில் அண்ணன் வந்து ஒரு பிரச்சனைக்காக போனதை அந்த நண்பர் பார்த்துட்டு பதிவு போட்டிருந்தார். அதாவது இந்த மனுஷனுடைய கால்படாத ஊராட்சியே இல்லை, பிரச்சனையே ஒரு அடிப்படை மனிதனுடைய சாதாரண பிரச்சனையை கூட தன்னுடைய விரல் நுனியில் வச்சிருக்காரு. இந்த பிரச்சனைகளுக்காகலாம் மற்ற அரசியல்வாதிகள் பேசவே மாட்டாரு அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவை தற்சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் உங்கள் முன்னால் வந்து நின்று களமாடுற இந்த சீலன் வேண்டுமா, இல்ல மாளிகை அறையில ஏசி அறையில படுத்து தூங்கிட்டு ஏசி கார்லயே பயணம் பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் வீடியோ போட்டு மக்களை உசுப்பேத்தி விடுற மனோ தங்கராஜ் வேணுமா அப்படின்னு நீங்க சிந்திச்சு வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.